இயற்கையின் சக்தியை புரிந்து கொண்டு வாழ்ந்தவர்கள் பின்னாட்களில் இயற்கைக்கே ஆபத்தானவர்கள் என்று கருதப்பட்டார்கள். நெருப்பினால் மனிதர்களை குணப்படுத்திய மருத்துவர்கள் நெருப்பிலே சாம்பலானார்கள். அவர்கள்தான் விட்சஸ். உண்மையில் உலகம் சொல்வது போல இவர்கள் மந்திரவாதிகளா அல்லது மர்மம் நிறைந்தவர்களா? இது மறைக்கப்பட்ட விட்சஸ் பற்றிய இருண்ட வரலாறு. இந்த பதிவை எங்களுடைய நண்பன் பாலாஜியின் வேண்டுகோளுக்கிணங்க பதிவிட்டுள்ளேன். பதிவை முழுமையாக பார்க்கவும் விட்சஸ் பற்றிய தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கதையின் ஆரம்பம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தொடங்கியது. ஆரம்ப கால மனிதனிடம் பல கேள்விகள் இருந்தன. மனித உயிருக்கு அப்பாற்பட்ட சக்தி எது என்பதிலான குழப்பம் அவனுக்குள் இருந்தது. அதற்கான விடையாக மனிதனை பாதுகாக்கும் உயிர்கள் அனைத்திற்கும் ஒரு தெய்வீக சக்தி இருக்கும் என்பதை நம் மூதாதையர் நம்பினார்கள். அதன் விளைவாக இரவும் பகலும் ஒளிமிக்கதாக மாற்றிய சூரியனையும் சந்திரனையும் வணங்கினார்கள். மனித உயிர் பிரியும் போது அதற்காக துக்கம் கொண்டாடுவதை விட மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனெனில் இறந்த மனிதன் ஒரு நிரந்தர உலகத்திற்கு செல்வான் என்று அவர்கள் எண்ணினார்கள். இங்கிருந்துதான் இயற்கை தெய்வங்கள் உயிர் பெறுகின்றன. இது சராசரி மனிதனின் நம்பிக்கைகள் மாத்திரமே. ஆனால் அதில் சிலர் இயற்கையோடு இருக்கும் ஆழமான புரிதல் மனிதர்களுக்கு பல தீர்வுகளை கொடுக்கும் என்று முழுமையாக நம்பினார்கள். குறிப்பாக ஒரு நாளின் சுழற்சி ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அவதானித்து அவற்றின் ஊடாக பல கேள்விகளுக்கு தீர்வு தேடினார்கள். நட்சத்திரங்களை உன்னிப்பாக கவனித்தார்கள். பிறப்புடன் நட்சத்திர கூட்டமைப்புகளை இணைத்து பிறப்பு, இறப்பு, மனிதனின் குணங்கள் என்பவற்றை கணிக்க ஆரம்பித்தார்கள். நோய்கள் ஏற்பட்டால் அதை குணப்படுத்த காடுகளில் இருக்கும் மூலிகைகள் போதுமானவை என்று அறிந்து அவற்றை சேகரித்து அதிலிருந்து மருந்துகளை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். இவை அனைத்தும் ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்குள் நிகழ்ந்தவை அல்ல. பல ஆண்டுகள் இயற்கையோடு பயணித்து அதன் மூலம் பெற்ற அனுபவங்கள் ஒருவர் விட்டு சென்ற அறிவாக அவர்களின் வழிமரபினரால் கற்றுக்கொள்ளப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இயற்கையோடு பயணித்த இந்நபர்கள் பெரிதும் மதிக்கப்பட்டார்கள். பெரும்பாலும் இவ்வாறான நபர்கள் தனிமையை விரும்பி காடுகள், மலைகள் போன்ற அமைதியான இடங்களில் வாழ்ந்தார்கள். இதற்கான முக்கிய காரணம் அமைதியில் இயற்கையோடு பேசுவதற்காகவும் இயற்கையின் அசைவுகளை நுண்ணிப்பாக கவனிப்பதற்காகவும் தான். ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களின் கண்களுக்கு அவர்கள் ஒரு மர்மமாகவே தெரிந்தார்கள். குறிப்பாக இவ்வாறான நபர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டும் வாழவில்லை. ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு என்று குறிப்பிட்ட ஒரே பெயர் இருக்கவில்லை. பலர் பலவிதமாக அழைத்தார்கள். பெண்களாக இருந்தால் வைஸ் விமன், கனிங் விமன், சார்சரஸ், வேர்ல்வா என்றும், ஆண்களாக இருந்தால் கனிங் மேன், சீயர், ஷாமான் என்றும் அழைக்கப்பட்டார்கள். பண்டைய கிரேக்கத்தில் மருத்துவ அறிவு கொண்ட பெண்களை ஃபார்மாக்கிஸ் அல்லது ஐயாட்ரோமான்டிஸ் என்று அழைத்தார்கள். ஆண்களை மேகோஸ் என்று அழைத்தார்கள். இந்த மேகோஸ் என்ற சொல்லிலிருந்துதான் மேஜிக் என்ற சொல் உருவானது. எகிப்தில் அவர்கள் ஹெக்கா என்ற பெயராலும், மெசபொத்தேமியா பகுதிகளில் அஷிபு மற்றும் அசு என்ற பெயர்களாலும் அழைக்கப்பட்டார்கள். அரசாட்சி ஆரம்பமான காலத்தில் அவர்களுக்கு என்று ஒரு தனி இடம் இருந்தது. அரசர்கள் இவர்களிடம் ஆலோசனை பெற்றார்கள், முடிவுகள் எடுத்தார்கள், மூலிகை மருந்துகளை பெற்றுக்கொண்டார்கள், கனவுகளுக்கு பலன் கேட்டார்கள். அப்படியென்றால் தீய மந்திரவாதிகள் இல்லையா என்று கேட்டால் முழுமையாக இல்லை என்று சொல்ல முடியாது. நன்மை என்று இருந்தால் தீமை என்பதும் இருக்கத்தான் செய்தது. ஆரம்ப காலத்தில் அவர்கள் இருக்கவில்லை. பின்னாட்களில் மனிதனின் ஆசைகள் அதிகரித்த போது தீய மந்திரவாதிகளும் உருவானார்கள். அவர்கள் குணமளிப்பதை தவிர்த்து தீய சடங்குகள், உயிர் பலிகள் கொடுப்பது என்பவற்றில் ஈடுபட்டு வந்தார்கள். ஐரோப்பாவில் மத்திய காலம் ஆரம்பித்த வேளை விட்சஸ் என்ற பெயர் பிரபல்யம் அடைய ஆரம்பித்தது. பழைய ஆங்கில சொல்லான விக்கா என்ற சொல்லிலிருந்து விட்சஸ் என்ற சொல் உருவானது. இதற்கான உண்மையான அர்த்தம் இயற்கையை அறிந்தவர்கள் என்பதாகும். இந்த காலப்பகுதியில்தான் கிறிஸ்தவ மதமும் ஐரோப்பாவிற்குள் வருகை தந்தது. பலர் கிறிஸ்தவத்தை ஏற்றார்கள். பழைய பேகன் மதங்களை கைவிட்டார்கள். கிறிஸ்தவ மதத்தின் கோட்பாடுகளை ஆழமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படி ஒரே இறைவனை விசுவசிக்க வேண்டும் என்றும், உண்மையான தேவன் இருக்கையில் போலி தெய்வங்களை வணங்கி குறி கேட்பது தவறான செயலாக கருதப்பட்டது. இதனாலேயே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த விட்சஸை புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். இதற்கான முக்கிய காரணம் இயற்கை மருத்துவத்திற்கும் மந்திர தந்திரங்களுக்கும் இடையிலான வித்தியாசம்.
அன்றைய காலப்பகுதி மக்களுக்கு தெளிவாக இல்லாததே. விச்சஸும் தங்களுடைய வாழ்க்கையை வழக்கம் போல தனிமையாக வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் காலப்போக்கில் இவை அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்தது. அதுதான் கருப்பு மரணம், பிளாக் டெத். கிறிஸ்துவுக்குப் பின் 1347 ஆண்டு தொடக்கம் 1351 காலப்பகுதியில் ஐரோப்பா, ஆசியா, வட ஆப்பிரிக்கா முழுவதையும் உலுக்கிய மாபெரும் பேரழிவு இது. மனிதர்கள் கொத்து கொத்தாக இறந்தார்கள். தினமும் திடீர் மரணங்கள் நிகழ்ந்தன. மக்கள் தொகையில் 30 முதல் 60% வரையிலானவர்கள் இறந்து போனார்கள். உண்மையில் இது ஒரு கொள்ளை நோய், எர்சினியா பெஸ்டிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்பட்டது. ஆனால் விஞ்ஞான அறிவு இல்லாத காலப்பகுதியில் மக்கள் இவை அனைத்தையும் பெரும் மர்மமாகவே பார்த்தார்கள். சாலைகள் எல்லாம் சடலங்கள், ஊர் முழுவதும் அவல குரல்கள், கிராமங்கள் எல்லாம் காலியானது. இந்த பெரும் மரணத்தை சந்தித்த மக்கள் மனதில் மிகப்பெரிய அச்சம் உருவானது. அரசாங்கத்திற்கோ இவை அனைத்திற்கும் பதில் கூற வேண்டிய நிலை ஏற்பட்டது. மக்களின் மனதில் தோன்றும் குழப்பம் அரசையே சீர்குலைக்கும் என்பதை அதிகாரத்தில் இருந்தவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். இதற்கு முடிவு கொண்டு வர அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம்தான் மாலியுஸ் மலெஃபிகாரும். இது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. விச்சஸ் மீது இருந்த தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக ஹைன்ரிக் கிரேமர் என்பவரால் எழுதப்பட்டது. இதில் விச்சஸ் ஆபத்தானவர்கள் என்றும் அவர்களை கண்டறியும் வழிகள் மற்றும் தண்டிக்கும் முறைகள் போன்றவை மிகவும் கொடிய முறையில் எழுதப்பட்டிருந்தன. இதற்கான முக்கிய காரணம் விச்சஸ் என்பதை தாண்டி அவருக்கு பெண்கள் மீது இருந்த தனிப்பட்ட சந்தேக உணர்வே ஆகும். பெண்கள் தாய்மை அடைவது, இயற்கை சுழற்சி, மாதவீடாய் போன்ற விடயங்களை கடந்து வருபவர்கள் என்பதை அன்றைய காலப்பகுதியில் வாழ்ந்த ஹெய்ன்ரிஸ் போன்ற ஆண்கள் மர்மமாகவே பார்த்தார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு அறிவும் சுதந்திரமும் கிடைத்தால் அது அதிகாரத்திற்கே ஆபத்து வரும் என்று எண்ணி இந்த புத்தகத்தை அவர் எழுதினார். அவர் எழுதியபோது இந்த புத்தகம் பெரிதாக பேசப்படவில்லை. ஆனால் பிளாக் டெத் போன்ற பேரழிவு நிகழ்ந்த பிறகு அதற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது. மக்களின் கோபம் மற்றும் கேள்விகளிலிருந்து தப்பிப்பதற்காக அரசியல் அதிகாரிகள் மக்களின் மூட நம்பிக்கையை பயன்படுத்தி இந்த புத்தகத்தில் கூறப்பட்ட கருத்துக்களை ஆழமாக மக்கள் மத்தியில் பரப்பினார்கள். இதன் விளைவாக உருவானதுதான் விட்ச் ஹண்ட். விட்ச் ஹண்ட் என்பது கற்பனை கதை அல்ல, கற்பனையை மிஞ்சும் கொடூரத்தின் உச்சம். மனித வரலாற்றில் நடந்த சமூக மத வேட்டை. நடுத்தர யுகத்தின் இறுதியில் ஐரோப்பா முழுவதும் ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் அமெரிக்க காலனிகளில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான வன்முறைகளே விட்ச் ஹண்ட். மனிதர்கள் காரணமின்றி இறப்பதற்கு தீய மந்திரங்கள் தான் காரணம் என்று நம்பப்பட்டது. குறிப்பாக இவ்வாறான மந்திரங்களை பெண்கள் சாத்தானுக்காக செய்கிறார்கள் என்றும், பெண்கள் பலவீனமானவர்கள் என்பதால் சாத்தான் இலகுவாக தனது கட்டுப்பாட்டிற்குள் அவர்களை கொண்டு வந்து இவ்வாறான தீய செயல்களை செய்ய வைக்கின்றான் என்ற கருத்து பரவ ஆரம்பித்தது. இதன் காரணமாக விட்ச் என்ற சொல் ஆபத்தானதாக மாறியது. இதன்படி சந்தேகத்தின் பேரில் பெண்களை அழைத்து வந்து சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். அது கன்ஃபெஷன் ரூல், ஒப்புதல் அடிப்படையிலான நீதிமுறை நடைமுறையில் இருந்த காலம். சித்திரவதைகள் மூலம் ஒப்புக்கொண்டாலும் மரணம், ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் மரணம். தீய மந்திரம் செய்யும் மந்திரவாதிகளும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இதில் பலியாகவில்லை. தனிமையில் வாழ்ந்த அப்பாவி பெண்கள், விதவைகள், மருத்துவம் தெரிந்த பெண்கள், சுயமாக சிந்தித்து செயல்பட்ட பெண்கள், இவர்கள்தான் விட்சஸ் என்று குற்றம் சுமத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். சாதாரணமாக அல்ல, நெருப்பில் எரிக்கப்பட்டு, தூக்கிடப்பட்டு, சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு, தலைகள் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். தாங்கள் ஒரு மாபெரும் கொடூரத்தை செய்கிறோம் என்ற எண்ணம் அன்றைய காலப்பகுதியில் வாழ்ந்த மக்களிடம் இருக்கவில்லை. மூட நம்பிக்கை அவர்களின் கண்களை முற்றாக மறைத்துவிட்டது. பெண்கள் மீதான வெறுப்பையும் இச்சையையும் குற்றம் சுமத்தப்பட்ட பெண்கள் மீது காட்டினார்கள். அழகான பெண்கள் ஆபத்தானவர்கள் என்று ஒரு கூட்டம், அமைதியான பெண்கள் மோசக்காரிகள் என்று மற்றும் ஒரு கூட்டம், சாத்தானின் குறியீடுகளை பெண்களின் உடம்பில் பார்க்கிறோம் என்று கூறி அவர்களை மானபங்கப்படுத்துவது. குறிப்பாக இவை அனைத்தையும் மதத்தின் பெயரால் செய்தார்கள். அன்றைய காலப்பகுதியில் கிறிஸ்தவ மதம் அரச மதமாக இருந்தது. திருச்சபையின் கட்டுப்பாட்டில் அரசாங்கம் இயங்கியது. இதனால் பைபிளில் வரும் "Thou shalt not suffer a witch to live" என்ற வசனத்தை தவறான கோணத்தில் பயன்படுத்தி இந்த தீச்செயலை செய்தார்கள். உண்மையில் இதற்குரிய பொருள் தெய்வங்களுக்கு குழந்தைகளை பலி கொடுக்கும், இரத்தச் சடங்குகள் மூலம் மந்திரங்கள் செய்யும் தீய மந்திரவாதிகள் உயிருடன் இருந்தால் ஒரு சமூகத்திற்கு கேடு வரும் என்பதே
ஆனால் இந்த வார்த்தையை வைத்து பல ஆயிரம் உயிர்களை அழித்தார்கள். பெண்களை இச்சைக்காக மட்டுமே பார்த்த சில ஆண்களுக்கு பெண்களின் சுதந்திரம் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக மதத்தையும் மூட நம்பிக்கையையும் இணைத்து நடைபெற்ற கொடூரம்தான் விட்ச் ஹண்ட். நீண்ட காலம் இந்த குழப்பமான சூழ்நிலை தொடர்ந்தது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் அறிவியல் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. மருத்துவம் முன்னேறியது. மக்களின் பார்வை மாறியது. அதுபோல அரசியல் சீர்திருத்தத்தின் மூலம் என்லைட்டன்மெண்ட் சிந்தனை நீதித்துறையில் முன்னிலை வகிக்க ஆரம்பித்தது. வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீதி வழங்குவதை தவிர்த்து காரணமும் சாட்சிகளின் அடிப்படையாக நீதி அளிக்க ஆரம்பித்தார்கள். இதனால் மூட நம்பிக்கையின் நிமித்தம் உருவான பொய்யான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்டன. மக்களிடமிருந்த சந்தேக பார்வை மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தது. ஆயிரக்கணக்கான உயிர்கள் அநியாயமாக பறிபோனது என்றும், பல கிராமங்கள் அழிந்தது என்றும், பல குடும்பங்கள் சட்டத்தின் பேரில் சீரழிக்கப்பட்டன என்றும், தங்கள் உறவுகளை இழந்தோம் என்ற உண்மையையும் மக்கள் உணர ஆரம்பித்தார்கள். இவ்வாறு மெல்ல மெல்ல விட்ச் ஹண்ட் காலம் முடிவுக்கு வந்தது. உண்மையில் மந்திரவாதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பில்லி, சூனியம் போன்றவற்றின் மூலம் நன்மை அடைய நினைக்கும் மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் விட்ச் என்பவர்கள் சூனியக்காரர்கள் அல்ல. அறிவியல், மருத்துவம் என்பவற்றை இயற்கை மூலமாக அறிந்து மனிதர்களுக்கு நன்மைகள் செய்தவர்கள் மாத்திரமே. வரலாறு சொல்லும் உண்மை ஒன்றுதான். அறிவு இல்லாத இடத்தில் பயம் நீதியாக மாறும். அதிகாரம் அந்த பயத்தை ஆயுதமாக மாற்றும். இந்த 2 அத்தியாயம் முற்றாக முடிவடையவில்லை. காலங்கள் கடந்தும் புதிய பெயர்களில், புதிய வடிவங்களில் பல வேட்டைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த கதை ஒரு முடிவு அல்ல, ஒரு எச்சரிக்கை. உண்மையை தேட நினைத்தால் கேள்வி கேளுங்கள். பயத்தை விட அறிவை தேர்வு செய்யுங்கள். இதுபோல மறைக்கப்பட்ட வரலாறுகளை தெளிவாக தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி.